நம்ம சேனல்ல பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிவான் சாரை பற்றியான பல விஷயங்களை சிவாஜி கணேசன் சிறப்புகள் நிகழ்ச்சி மூலமா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் அதே மாதிரியே சிவான் சாருடைய ஒரு படத்தில் நடந்த ஷூட்டிங் மூமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிவான் சார் மாதிரியான பெரிய நடிகர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். எப்படி சொல்றேன்னா, அவர் பல வருஷமா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணுவார். அப்படி சிவான் சாருடைய ஒரு படத்துடைய ஷூட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவான் சார் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து அந்த படத்துடைய இயக்குனரே பிரமிச்சு பார்த்துருக்காரு. எப்படி நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சிவான் சார்கிட்ட கேட்கும்போது, இதுக்கு தானே ட்ரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை சிவான் சார் சொல்லியிருக்காரு. யார் அந்த இயக்குனர், எந்த படம் அது, சிவான் சார் அப்படி என்னதான் பண்ணார்? ஸோ இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த படம் எதுன்னா 1993ல் சிவாஜி சார் நடிப்பில் வெளியான பாரம்பரியம் படம் தான். இந்த படத்தில் சிவாஜி சார் கூட சேர்ந்து சரோஜா தேவி, பாண்டியன், நிரோஷா, சித்ரா, வி.கே. ராமசாமி, மலேசியா வாசுதேவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மலேசியா வாசுதேவன் ஒரு சிங்கர். இவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாருன்னா மனோபாலா. ஸோ இவரை எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நடிகராக ஒரு காமெடியாக தான் தெரியும். ஆனால் முன்னாடி ஒரு பெரிய டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய டைரக்ஷனில் சிவாஜி நடிப்பில் இந்த ஒரு படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜியோடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜமன்னர் கதாபாத்திரம். ஒரு பெரிய மாளிகையில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஒரு ராஜமன்னர் கதாபாத்திரம் அப்படின்னா சிவாஜி சார் கண்டிப்பாக அவரோட தோளில் ஒரு அங்கவஸ்திரம் போட்டிருப்பாரு. அந்த படத்தோட போஸ்டர் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த அங்கவஸ்திரம் ஒரு ஷாட்டில் கீழே அப்படியே விடணும். இதுதான் சீனு. ஸோ இந்த சீன் எடுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. மனோபாலாவும் சிவாஜி சார்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க, கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் தோல்லேருந்து அங்கவஸ்திரம் அப்படியே கீழே விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கேமராமேனுமே இந்த பக்கம் ஒரு கேமரா வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இடத்துல அங்கவஸ்திரம் விழுந்து பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயும் ஒரு பேபி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்ஷன் சொல்கிறாரு. சிவாஜி சார் நடந்து வராரு. அப்படியே கரெக்டாக மனோபாலா சொன்ன பர்டிகுலர் இடத்துல அந்த அங்கவஸ்திரம் விழுகுது. இதை பார்த்த மனோபாலாவுக்கு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ ஒரு நார்மல் பர்சனாக நம்ம எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷயத்தை பர்டிகுலராக இந்த இடத்துல கரெக்டாக விழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு பொருளை போட்டாலுமே கரெக்டாக விழுகாது. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக ஆகும். ஆனால் சிவாஜி சார் கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தை பண்ண உடனே மனோபாலாவுக்கு ஏற்றுக்க முடியல. சிவாஜி சார்ட்ட போய் கேட்டிருக்காரு, எப்படி சார் இப்படி பண்ணீங்க, கரெக்டாக நான் சொன்ன இடத்துல அப்படியே விழுகுச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சிவாஜி சார், இது ரொம்ப சிம்பிள் தாண்டா, நார்மலாக நானே கையை வச்சு கீழே இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மனோபாலா கேட்டிருக்காரு, நீங்கள் கையை வச்சு இழுத்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் கேமராவில் அது தெரிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கடுத்து சிவாஜி சார் இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்க. சிவாஜி சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு சீன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த கேமராமேன்ட்ட போய் எந்த லென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படிலாம் ஷாட் வைக்க போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு இது க்ளோஸ்அப் ஷாட்டா, இல்லை இது ஒரு மிட் ஷாட்டா, இது ஒயிட் ஷாட்டா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்டு வச்சுருப்பாராம். ஆக்சுவலி இந்த சீன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மிட் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. மிட் ஷாட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, சிவாஜி சாரோட கையை தெரியாது, இந்த இடுப்புக்கு மேலே தெரியும். அப்போ கையை தெரியாது அப்படிங்கிறதுனால சிவாஜி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கரெக்டாக அந்த கேமரா பக்கம் வரும்போது அங்கவஸ்திரத்தை அப்படியே கீழே இழுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த அங்கவஸ்திரம் கீழே போய் விழுந்திருக்கு. இப்படி தான் சிவாஜி சார் ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட மனோபாலா என்ன சொன்னார் அப்படின்னா, நடிகர் திலகம் இயக்குநர்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னும், பல டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நடிப்பில் மட்டுமே இல்லாமல் இப்படி பல புதிய விஷயங்களை பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு நடிப்பையே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நடிகரை நடிக்க வச்சு இயக்கக்கூடியவர் தான் இயக்குனர். ஆனால் அப்படிப்பட்ட இயக்குனருக்கே ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுத்தவர் தான் நம்மளுடைய சிவாஜி சார். ஸோ இப்படி சொல்லிக் கொடுத்துருக்காருன்னா, நடிகர் திலகத்துடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்கள், அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட நடிகர் திலகத்தை பற்றியும் இந்த படத்தில் நடந்த சம்பவத்தை பற்றியும் நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.